ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு நல்ல வெள்ளை ஒரு வெஜ்ஜு குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு பண்ணலாம். ஹோட்டலுக்கு போனாலும் கல்யாணத்துக்கு போனாலும் சரி, அதை வெள்ளையிலேன்னு ஒரு எல்லா காயும் போட்டு வைக்கல, அது சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதாரண புளிக்குழம்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜ்ஜு குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரெடியன்ட்ஸ் முந்திரி, 2 பாதாம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கசகசா, ஒரு முடி தேங்காய், எல்லாத்தையும் நான் மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். அது ஒரு பக்கம்னா, இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் ஆயில் போடுறோம். ஆயில் போட்டுட்டு அதில் நம்ம இது ஒரு பக்கம் அரைச்சிட்ருக்கணும். அந்த இதெல்லாம் வச்சுட்டு கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். குருமா தானே, ரொம்பலாம் நிறையெல்லாம் எண்ணெய் தேவைப்படாது. அதில் நம்ம தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, எண்ணெய் காஞ்சோடனே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டு தாளிக்கிறோம். 2 தான். சோம்பு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா தாளித்து எடுத்துக்கிறோம். தாளித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் போடணும். நல்லா செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை 2 போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா, வெங்காயத்தை சின்ன வெங்காயம் தான் நான் சேர்க்குறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு சும்மா ஒரு 10-20 வெங்காயம், அது வெங்காயத்தை நல்லா சும்மா ரொம்ப செவந்து வரணும் அப்படிங்கிறதில்ல, ஓரளவுக்கு நார்மலாக அந்த கலர் மாறுற வரைக்கும், அந்த கோல்டன் ப்ரௌனாக அந்த அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு மாறணுன்னே நல்லா அந்த சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா, அதுக்கு தேவையான தக்காளி, சும்மா ஒரு தக்காளி போட்டால் போதும். குருமானுங்கிறதுனால 2 தக்காளியெல்லாம் தேவைப்படாது. ஒரு தக்காளி போதும். நல்ல பெரிய தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு என்னென்ன காய்கறிகள் உங்கள் வீட்டில் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் முக்கியமாக கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டாவே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் என்னென்னதுன்னா, நான் உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு பட்டாணியை வேக வச்சுட்டேன். ஏன்னா சில நேரத்தில் பட்டாணியும் உருளைக்கிழங்கு வேகலைன்னு நறுக்கு இருக்கும், நல்லாவே இருக்காது. அதனால் அதுக்கப்புறம் கேரட்லாம் நார்மலாக வெந்துடும். கேரட்டு, பட்டாணி, வேக வச்ச பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு நான் ரொம்ப வேக வச்சுட்டேன்னா லாஸ்ட்டில் தான் போட போகிறேன். இப்போ போட போகிறதில்ல. எனக்கு அது ரொம்ப வெந்திருக்கு. இப்போயே போட்டால் அதில் கரைஞ்சிரும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது, அது கொலன்னு போயிடுமா. அதனால் அது ரொம்ப வெந்துருச்சு வேறு. அதை லாஸ்ட்டாக எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு வெந்தது தானே, போட்டாவே நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச அந்த வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். வேக வைக்கல, வெந்நீரில் போட்டு அந்த புழுவெல்லாம் இருக்கான மஞ்சத்தூள், உப்பு போட்டு வெந்நீரில் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்ட காலிஃப்ளவரையும் எடுத்து நல்லா உள்ளார போட்டாச்சு. இப்போ நான் எங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பீன்ஸு என்னென்ன போடணுமோ எல்லாமே போடலாம். சாப்பிட்றதுக்கு அதாவது வெஜ்ஜு குருமா அப்படிங்கிறது சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்டேன். இதுமாரி காய்கறிகள் சாப்பிட்டா தான் நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க. இல்லாட்டி காய்கறிகளை என்ன செஞ்சு வச்சாலும் தொட மாட்டாங்க. அதுமாரி நீ இதை நல்லா வதக்கிடணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, கசகசா, தேங்காய், 3 பச்சை மிளகா, முந்திரி, அப்புறம் பாதாம் இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுட்டு, இதிலே சோம்பு போட்டு தாளித்ததுனால சில பேர் அதாவது தேங்காயிலே சோம்பு போடலாம். நம்ம இதிலே சோம்பு போட்டுட்டதுனால இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்தோடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதெல்லாம் எல்லாத்தையுமே போட்டுறணும். போட்டுட்டு நல்லா சும்மா ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. ஒரு கொதி எல்லாம், ஏன்னா காயெல்லாம் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு மாத்திரம்தான் வேக வச்சு வச்சுருந்ததுனால அதை கடைசியாக ஆட் பண்ணிக்கலான்னு சொன்னேன். அதுமாரி கடைசியாக அந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு, அதில் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்திங்கிறது கொஞ்சமாக அதில் சேர்க்கணும். சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப சப்பாத்திக்கும் பூரிக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான வெள்ளை குருமா தான் இது. கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கிட்டு மேலே தூவி அதை நல்லா மூடி வச்சிட்டோம். அதை எடுத்து பரிமாறினோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டிலையும் இதே மாதிரி ஒரு வெஜ்ஜு குருமா ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு அருமையான நல்ல ஒரு சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.